பல இடங்களில் 12 சுற்றுகள் 13 சுற்றுகள் தான் முடிவடைந்திருக்கிறது. கொளத்தூரிலே 17 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 3400 வாக்குகள் வித்தியாசத்திலே வி.எஸ். பாபுவிடம் பாபுவிடம் பின்தங்கி இருக்கிறார் என்ற தகவலும் பதிவு செய்கிறோம். எனவே மாற்றங்கள் அதிரடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 48 இருந்த திமுக தற்போது 60 இடங்களை கடந்து முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே கடும் போட்டி 2-3 இடங்களுக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா கிட்டத்தட்ட முதலிடம், அதிக இடங்களை பெற்ற கட்சி, பெருவாரியான கட்சி என்ற வகையிலே தாவேகா முன்னிலை இடத்தை தற்போது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் 3ஆம் இடங்களுக்கு அதிமுக தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் தற்போது திமுக அதை முந்தி இருக்கிறது. 67-61 என்ற வகையிலே இருக்கிறது கூட்டணிகள். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. அண்ணா நகர் தொகுதியிலே தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. சிற்றரசு தோல்வி அடைந்திருக்கிறார் அண்ணா நகர் தொகுதியிலே. தற்போது அடுத்த முக்கியமான செய்தி, 1 கோடி வாக்குகளை தாவேகா தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 1 கோடி வாக்குகளை கடந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான தகவல். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது 1 கோடி வாக்குகளை தாவேகா கடந்திருக்கிறது. 1 கோடி வாக்குகளை கடந்து தாவேகா முதன்மை கட்சியாக தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. தாவேகா அபாரமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 35% சென்று கொண்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது.